எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய கர்த்தரை சில நேரத்தில் நம்மால் விளங்கி கொள்ளவே முடியாது. அவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற பாதைகள் அப்படி இருக்கிறது. பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். பிசாசானவன் யோபுவுக்கு விரோதமாய் தேவனை தூண்டி விடுகிறான். நீர் அவனை தொட்டு பாரும், அவன் உங்களை தூசிச்சிருவான் தெரியுமா, உங்களை கேவலப்படுத்திடுவான் தெரியுமா, உங்களை வேண்டான்னு சொல்லி பின்வாங்கி போயிடுவான் தெரியுமான்னு சொல்லி யோபுவுக்கு விரோதமாக தேவனை பிசாசு தூண்டி விடுகிறான். அப்படி தூண்டி விடும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறாருங்கிறத பாருங்க. 6வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். இப்ப கவனிச்சு பாருங்க, யோபுங்கிற பக்தன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறான், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறான், பரிசுத்தமானும் நீதிமானுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை வேதனைப்படுத்த, அவனை துன்பப்படுத்த, அவன் சமாதானத்தை கெடுக்க பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஏய், யோபுவை பத்தி பேசாத, அவன் என் தாசன், அவன் என் பிள்ளை, அவனுக்கு விரோதமா நீ எழும்பக்கூடாது, அவனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது, என் கண்மணியை போல நான் அவனை பாதுகாக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அங்க அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு? சரி, நான் யோபுவை அவன் கையில தந்துட்டேன், நீ அவனை என்ன பாடுனாலும் படுத்திக்க, ஆனா உயிரை மட்டும் எடுத்துடாத, ஜீவனை மட்டும் நீ தப்ப விடு. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு பரிசுத்தமான பிசாசு கையில பிடிச்சு கொடுத்துட்டு உயிரை மட்டும் காப்பாத்துறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரம் உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா பிசாசின் போராட்டம் அதிகரித்து உங்க குடும்பத்துல சில இழப்புகள், உங்க குடும்பத்துல சில வேதனைகள், உங்க குடும்பத்துல சில நஷ்டங்கள், உங்க குடும்பத்துல ஒரு கண்ணீரின் பாதைகள், நீங்க திகைச்சிட்டீங்க, தடுமாறிட்டீங்க, ஜெபம் பண்ணவே முடியல, என்னையா கர்த்தரையே நம்பியிருந்த எனக்கா இப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்தீங்கன்னா அப்பவும் பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க நினைப்பீங்க எல்லாம் முடிஞ்சது, நம்மளும் செத்து போயிருவோம் நீங்க நினைக்கலாம். இல்ல, உங்கள் ஜீவனுக்கு விரோதமா கூட பிசாசு போராடலாம், நீங்களும் பிழைக்க மாட்டீங்கிற நிச்சயத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விடு, அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துக்க, அவன் ஜீவனை தப்ப விடு. யோசித்து பாருங்க, எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்கு செய்வானா? எந்த தேவனும் தம்மை விசுவாசிக்கிற பக்தர்களுக்கு செய்வாங்களன்னா நமது ஆண்டவர் செய்கிறார். சில நேரம் அப்படி ஒரு பாதையில நடத்துறார், ஆனாலும் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை விரும்பப்படாத பாதையில, நம்ப முடியாத பாதையில, அழிவின் விளிம்புல கொண்டு உங்களை பிசாசு நிறுத்தி இருக்கலாம். நீங்களே நினைக்கலாம், இதோட என் லைஃப் முடிஞ்சு, என்னால எழும்ப முடியாது, நான் தப்ப முடியாது, நான் சாக போகிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விடு, உங்களை சாக விட மாட்டார், உங்களை பாதுகாப்பார். நீங்க நினைக்கலாம், ஐயா எல்லாத்தையும் இழந்துட்டேனே. ஆமா, ஆனாலும் நீங்க சாக மாட்டீங்க, உங்களை சாகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆரம்பத்துல நம்ம கர்த்தர் மேல வச்ச அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அவிசுவாசப்பட்டுறாதீங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசிடாதீங்க. சாத்தான் உங்களை எப்படி புடமிட்டாலும், நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், மரித்தார். தைரியமா இருங்க, உங்களை தப்புவிப்பார், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தி நீதியின் பாதையில கொண்டு வாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிறேன். எவர்களையெல்லாம் தப்புவிக்கணுமோ, எவர்களையெல்லாம் விடுதலையாக்கணுமோ, எவர்களையெல்லாம் ஆசீர்வதிக்கணுமோ, எவர்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கணுமோ, நீங்க துடைச்சு நடத்துங்க, கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஜீவனை பாதுகாப்பார். எதை இழந்தாலும் உங்கள் ஜீவன்
இழந்து போகாதபடி அதை தேவன் பாதுகாத்து உங்களுக்கு திரும்ப தருவார். God bless you.